நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சனா, ஐயோ காஞ்சனா, அம்மாடி காஞ்சனா, ஐயோ காஞ்சனா, அம்மா காஞ்சனா, அம்மாடி அம்மாடி இந்த பாட்டியை பாரு. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. காஞ்சனா, 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 அம்மாடி கண்ணை திறந்து பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வா. காஞ்சனா, கண்ணை திறந்து பாட்டி பாரு. காஞ்சனா, காஞ்சனா, அம்மா இங்க அம்மாடி பாருமா. கண்ணை திறந்து பாரு. சீக்கிரம் காஞ்சனா, தண்ணி தண்ணி. தண்ணி தெளி, தண்ணி தெளி. காஞ்சனா, 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 அம்மாடி காஞ்சனா, காஞ்சனா, என்னடா ஆச்சு? என்னமாச்சு? காஞ்சனா, பாட்டி என்னமாச்சு உனக்கு? என்ன பாட்டி இதெல்லாம்? என்ன நடந்தது காஞ்சனா? இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருந்த. ஆமா. என்னமாச்சு உனக்கு? ஏம்மா என்னம்மா பண்ணுது உனக்கு? ஐயோ என்னம்மா அது கையில ரத்தம் எப்படி ஆச்சு? தெரியல பாட்டி, ஆனா காயம் இல்ல. காஞ்சனா, இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே தெரியலங்கிற. என்னம்மா பிரச்சனை? டாக்டரை கூப்பிட்டுமா? வேண்டாம் தாத்தா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். நாங்க இல்லாம நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம்மா. சரி பாட்டி. ரொம்பவே பயந்துட்டேன். நீ பேசாம யூஎஸ்கே கிளம்பு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? முடிவு எடுத்தாச்சு சுந்தர். பயந்து ஓட எனக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் தாண்டி நான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். காரணமே இல்லாமலாம் இதெல்லாம் நடக்குது. இருக்கலாம் காஞ்சனா, ஆனா உன்னால எல்லாருக்குமே பயம். நீங்க வந்ததுல இருந்து ஒவ்வொன்றா ஆரம்பிச்சது. இன்னைக்கு ரத்தத்துல இருக்க அளவுக்கு வந்திருக்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? பேசாம இந்த புடவை எரிச்சிரு, இல்ல தூக்கி போட்டுரு. இதனால தான் தொல்லையே. அப்படி செஞ்சா பிரச்சனை போயிடுமா? வேண்டாம் சுந்தர், இந்த புடவை எதையோ எனக்கு சொல்ல ட்ரை பண்ணுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் இதுல இருந்து வெளியே வர முடியும். நான் பேசலாமா? என்ன இங்க எதிர்பார்க்கல? நீங்க? என் பேர் பத்ரி, இதே ஊர் தான். நீங்க எப்படி இருக்கீங்க? சுந்தர், நான் சொன்னல காஞ்சிபுரத்துல ஒருத்தர் புடவையை பத்தி சொன்னார்னு, அவர் இவர் தான். ஹாய், ஐ அம் சுந்தர். ஹலோ. 2 நாளைக்கு முன்னால நான் உங்களை இதே இடத்துல பார்த்தனே. கூப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உங்க பேர் இன்னும் சொல்லவே இல்லையே. காஞ்சனா. அழகான பெயர். தேங்க்ஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஸ்தபதி. அப்படின்னா?
புராதன காலத்து ஆகம விதிப்படி ஆலயங்கள் அமைக்க பயில்பவன். நீங்க இங்கதான் இருப்பீங்களா? ம். எங்க வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புடவையை பத்தி தானே? ஆமா. இந்த புடவையில காஞ்சனை எதேதோ பேட்டர்ன்ஸ் பார்த்ததா சொல்றா. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? ம், பார்த்தேன். உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஸ்தபதிகளும் நெசவாளர்களும் தங்களோட அறிவியலையும் கற்பனையும் கலந்துதான் எந்த ஒரு படைப்பையும் உருவாக்குவாங்க. சில நேரங்களில் அவங்களோட படைப்புகள் வினோதமா இருக்கும். அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா இதெல்லாம் எனக்கு புரியலையே. மறுபடி முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்பதான் தெளிவு பிறக்கும். சரியா சொல்லணும்னா பல கோவில்களில் பல வினோதமான குறியீடுகள் இருக்கும். அது எல்லாருக்கும் புரியாது. யாருக்காக படைக்கப்பட்டதோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து பார்க்கணும். தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் இருந்தா அதுல உள்ள சூட்சமங்கள் புரியும். நீங்க சொல்றது சரி, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒன்று செய்யுங்க. பிரம்மயோகின்னு ஒருத்தர் இருக்கார். நாடி ஜோசியத்தில் வித்தகர். நாடி ஜோசியமா? ஆமா, சித்தர்களால் எழுதப்பட்டது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் ரகசியமும் ஏற்கனவே எழுதப்பட்டது தான். உங்களோட முற்பிறப்பு இப்பிறப்பு ஆகிய எல்லாத்துக்குமான விளக்கமும் அதுல இருக்கு. முற்பிறப்புன்னா? ரீஇன்கார்னேஷன். ஓ. உங்களுக்கு விசித்திரமான காட்சிகள் தெரியுதுன்னா அதுக்கு அதான் காரணம். முடிவடையாது போன ஏதோ ஒன்றுத்துக்காகத்தான் நீங்க திரும்பவும் பிறந்திருக்கணும். நாடி ஜோஷியத்தை நான் எப்படி நம்புறது? ஒருவேளை பொய்யா இருந்தா? சித்தர்கள் சொன்னது பொய்யாகாது. ஆமா, பிரம்மயோகி எங்க பார்க்கலாம்? காடு, மலை, இல்லைன்னா அவங்களோட குடில், எங்க வேணும்னாலும் இருப்பாங்க. விசாரிச்சு பாருங்க. நான் உங்களை வேறொரு சரியான சந்தர்ப்பத்தில் மீட் பண்றேன். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க? நான் காஞ்சனா, இவர் என் ஃப்ரெண்டு சுந்தர். ஓ, விசாலாட்சி அம்மாவோட பேத்தியா? ஆமா. என்ன விஷயமாக பார்க்க வந்தீர்கள்? இத பத்தி பேசணும். தம்பி, நாடி படிக்கும்போது அதில் சம்பந்தப்படாதவர்கள் இங்கு இருக்கவும் கூடாது, அதை கேட்கவும் கூடாது. சரி காஞ்சனா, நீ இருந்து நல்லா கேட்டு வா. நீ வருவாய் என உத்தேசமாக யோசித்துதான் எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்திருக்கிறேன். புடவை அது உன் கையிலேயே இருக்கட்டும், பார்ப்பதற்காகத்தான் கேட்டேன். இந்த புடவைனாலதான் எல்லா குழப்பமும். தெளிவு குழப்பத்திலிருந்துதான் ஆரம்பிக்கும். பயப்பட தேவையில்லை. புழுதரித்து நெய்த ஆடை காண வரம் வேண்டும். இந்த புடவையில விதவிதமான பேட்டர்ன்ஸ் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு புரியல. எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். இது அகத்தியர் நாடி. படிக்கட்டுமா? படிக்கிறேன், நன்றாக கேள். ஆனை முகத்தான் அடியை போற்றி அகத்தியர் யான் அளந்திட்டேனே. தானாதோர் சுக்கல வருடம் திசை மாறி ஜனனம் ஜனனம். நீ சீமையில பிறந்தத சொல்லுது. மானவளவோ மரணமீண்டு மறுஜென்மம் மடங்கி மீள நாணமகள் நீண்ட நேரம்
நியாயங்களும் இருண்டிருக்கும். உன்னுடைய ஜென்ம ரகசியத்தை குறிப்பிடுது. இரண்டாவது, இருண்டிருந்த கலியின் காலம் இனி மாறும் பாரு பாரு. மருண்ட மகள் மதியின் வேகம் மாற்றங்களை செய்யும் பாரு. தர்மம் அது தழைக்க வேண்டி தனித்த மகள் துணையாகத்தான் திரும்பும் அந்த 6 உயிர்களும் திரும்பவுமே பலியாகத்தான். ஆகும் அந்த பலிகளெல்லாம் அவர் நாமம் தங்குமென 7 உயிர்களை கடந்து உன் கடமையை முடிக்க போறதா சொல்லுது. மூன்றாவது, வேறுமந்த குலமே தானும் வேள்வியென செய்யும் பாரே. போகும் மகள் புகுந்தொரு நாள் புதிரான கானகத்துள் நாகர்களும் தேவர்களும் இனி வேண்டும் இவளின் துணை. எதிரான சக்தி காட்டுல தீங்கு பண்ணுது. அதை உடைக்க ஒரு பெண்ணால தான் ஆகும். 4வது படிக்கிறேன், கேளு. துணை தானும் தேடும் மடந்தை துணிய வரும் துணையே சேரும். தனைதானே நோகும் வேளை தன் அருகில் தான் இருக்கும். பனை அருகே நின்று பால் குடித்தாலும் கல்தானப்பா வினை அதுவும். அதுவும் உண்டென்றாலும் விடை அதனுள் ஒளிந்ததப்பா. துணையா ஒன்று கூடவே இருக்கிறது. எல்லாவற்றிற்குமான விடை புடவையில் புதைந்திருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாதா? என் கட்டில் இருந்தது அவ்வளவுதான். இன்னும் 3 அல்லது 5 இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சுவடிகள் எங்கே இருக்கின்றன என்று தேடி பார்க்க வேண்டும். சுவடியில் இருந்ததையெல்லாம் இந்த ஏட்டில் எழுதியிருக்கிறேன். தேவைப்படும் பொழுது இதை படித்துக்கொள். இந்தா. இதே மாதிரி புடவை என்கிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்லை, இன்னும் 7 இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பதில் கிடைக்கும். அது எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்ததையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். மீதியை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். நீ தேடினால்தான் அது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய ஜென்ம நோக்கமே அது. இதெல்லாம் எப்படி வரைஞ்சேன்னு இன்னும் எனக்கு புரியல. சாரியில் பார்த்த டிசைன்ஸ் எல்லாம் இதுதானே? ஆமா சுந்தர், பிரம்மயோகி சொன்னதை வச்சு பார்த்தா பல 100 வருஷங்களுக்கு முன்னால இது நடந்திருக்கு. இந்த டிராயிங்ஸ்லாம் பாத்தியா? முனிவரோட தவக்கோலம், 2 பேரோட வாள் சண்டை, அப்புறம் அருவி, அதுல ஒரு பொண்ணோட முகம், அதுவும் என்ன மாதிரியே.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மயோகி சொன்னதை வச்சு பார்த்தா பல 100 வருஷங்களுக்கு முன்னால இது நடந்திருக்கு. இந்த டிராயிங்ஸ்லாம் பாத்தியா? முனிவரோட தவக்கோலம், 2 பேரோட வாள் சண்டை, அப்புறம் அருவி, அதுல ஒரு பொண்ணோட முகம், அதுவும் என்ன மாதிரியே. எல்லாமே அந்த காலத்தோடது. இதுக்கெல்லாம் காரணம் இல்லாம இருக்க முடியாது காஞ்சனா. இந்த தண்ணியில இருக்கிற பெண்ணை நீந்தானா ஏற்கனவே நீ பிறந்திருக்கணும். இந்த முனிவர், இதோ இந்த வால் சண்டை, ஒண்ணு நல்ல புரியுது காஞ்சனா. என்ன? ஏதோ பயங்கரமா ஒண்ணு நடந்திருக்கு. மறு ஜென்மத்துல நம்பிக்கை இல்லாம இருந்த, ஆனா இப்ப நம்பாம இருக்க முடியல. கண்டிப்பா உனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இல்லைனா உன்னை சுத்தி இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. புரியுது சுந்தர். பிரம்மயோகி சொன்ன மாதிரி மத்த 7 புடவையும் யார் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சா இதுக்கான ஒரு வழி கிடைக்கும். பார்க்கலாம். என்ன ஆச்சு? டேய், என்ன தேடுற காஞ்சனா? யாரோ இப்ப இங்க நின்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் உன் பிரம்ம. இல்ல சுந்தர், இப்ப நான் இங்க பார்த்தனே. காஞ்சனா, நீ டோட்டலா கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்க. இத பத்தி அப்புறம் பேசலாம். நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடவா. துணைத்தானும் தேடும் மடந்தை, துணிய வரும் துணையே சேரும். தனைத்தானே நோகும் வேளை தன்னருகில் தான் இருக்கும். அப்படின்னா அந்த நிழல் எனக்கு துணையா?